ये गंगाय नमः ये गणाधिके नमः ये करूपाय नमः महारूपाय नमः सुरसुक्षमवर्ण्ये नमः बिन्दुस्वरूपिण्ये नमः सर्वाण्ये नमः गंगारामजनाधिके नमः मनोन्मन्ये नमः पराशक्ति नमः योगिन्ये नमः पावनागिन्ये नमः महाशक्ति नमः महागुराज नमः वामशङ्कभुजाङ्घ्रि नमः आपस्तङ्गाय नमः भद्रकाली नमः वैष्णव्ये नमः सर्वमङ्गलाय नमः भक्तिप्रियाय नमः स्वासिन्ये नमः पुराण्ये नमः पुण्यरूपाय नमः सुभद्राय नमः षोडशात्मायै नमः रुद्राण्ये नमः पार्वत्यै नमः देव्यै नमः शंकराचार्ये नमः नारायणप्रियाय नमः श्री कालिका देव्याय नमः महादेव्याय नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि आप्तराणां धूपः श्री अंबिकाजी नमः दंडं
ஒரு இடத்துல கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஓடுறோம். அவர் நமக்கு சொல்றாரா? ராமாயணமாவோம் கிருஷ்ணாயணமாவோம் வாசுதேவா புரந்தரா புண்டரி சௌபின்யேனமாவோம் விஷ்ணவீனமாவோம் வைஷ்ணவீனமாவோம் ஹராரவித்யேனமாவோம் ஹரிவல்லभ्येनमाவோம் தேவதேவ்யேனமாவோம் மகாலக்ஷ்மீனமாவோம் சர்வாங்ககுந்தரீனமாவோம் स्वाहा भूर्भुवः स्वाहा निवेद्यानन्तरे आसमनीयं समर्पयामि ओम यो वामत्वं वेदा पुष्पवान् प्रजावानां वसुवान् भवति चन्द्रमा पुष्पं पुष्पवान् प्रजावानां वसुवान् भवति अवे स्वामिनमावो वेदोत्तमन्तप्रार्थनवट्टाञ्जलिं समर्पयामि सर्वत्र गोविन्द ध्याये सत्यगुणातीतं त्रिगुणं गुणत्रयं त्रैलोक्यं लोकनाथं कौस्तुभावरं हरिं नीलाम्बरपीतवर्णं श्रीवत्सकरघोषितं गोविन्दं गोकुलनन्दनं ब्रह्मसेवार्थपूजितं शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिमुद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं அச்சுதாமரே ஆயத்தம் கொடுத்தே என்னும் இச்சுவை தவிர யான் போயிந்திரலோகமானும் அச்சுவை பெரிதும் வேண்டினேன் அரங்கமா நகருள்ளானே செழியாய் வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கட
வர்ண பகவான் ரொம்ப சிலு சிலு குள்ளுன்னு வச்சிருக்காரு. பெருமாள் ரொம்ப ஜம்முன்னு தான் வந்திருக்காருங்க. பரவாயில்ல, எங்க அண்ணன் ரொம்ப சூப்பர் தான் போட்டிருக்காருங்க. இது சமயபுரத்துக்கு மட்டுமே இல்ல, நம்ம எல்லாருக்குமே இதுக்குள்ள பாலாஜி இந்த கயிறுலாம் கழட்டி வச்சுக்கிட்டே வந்திருக்காரு. இப்பவே கொடுத்துட்டாரு அவர். நம்ம எல்லாருக்குமே இல்லைங்க, வீடு வித்தா ஈக்குவலா பங்கு, அப்பதான் சைன் போடுவோம். அப்ப நீங்க காசு தான் கொடுக்கணும். நம்ம எல்லாருக்குமே லலிதா சஹஸ்ரநாமம் தெரியும், எல்லாருமே நல்லா படிப்போம். ஸ்ரீமாத்ரே ஸ்ரீமதே ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிரக்னிகுண்ட சம்பூதா தேவகார்ய சமுத்யதா உத்யத்பானு சஹஸ்ராவா சதுர்பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாಢ್ಯ ಕ್ರೋಧಾಕಾರಂ ಸೋಜ್ವಲಾ मनोरूपेक्ष कोदंडा पंचतन्मात्र सायका प्रभारुण पूर्वमज्ज ब्रह्मांड मंडल அப்படின்னு சஹஸ்ரநாமம் நான் கூட நிறைய சொல்றேன். சஹஸ்ரநாமம் கத்துக்குங்க, லலிதா சஹஸ்ரநாமம் கத்துக்குங்க, லலிதா சஹஸ்ரநாமம் கத்துக்குங்க. மாங்கல்ய பலம் பெருகும், மாங்கல்ய பலம் பெருகும்னு சொல்றேன். அது மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு, சுக்லாம் பரதரம் விஷ்ணம். இவங்களுக்கு எப்படி சஹஸ்ரநாமம் இருக்கோ அவருக்கு சஹஸ்ரநாமம் இருக்கு. இவங்க 2 பேர் தான் சஹஸ்ரநாமம் இருக்கு, யாருக்குமே கிடையாது. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு சஹஸ்ரநாமம் தொடங்கும். எனக்கு தெரியாதுங்க, அதை பார்த்து தான் படிக்கணும். இதெல்லாம் பார்க்காம சொல்லிடுவேன். சஹஸ்ரநாமம் இருக்கு. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல அவருக்காவது 1000 நாமங்கள் ஏற்றவும் நாமம். ஆனா இந்த லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்னா என்ன அப்படின்னு விளக்கம் நிறைய அந்த சிவாச்சாரம் எல்லாம் சொன்னாங்க. உக்குறோம், கோவம் அப்படின்னு. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல பண்டாசுரன் ஒரு சொல்லி ஒரு அசுரன். யார் அந்த அசுரன்? கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கும் தெரியலையா, கொஞ்சம் நல்லா பின்னாடி போகணும். பாவம் ரொம்ப நேரமா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜாதகத்தெல்லாம் ஆயுள்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க படிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, சஹஸ்ரநாமத்தை வெள்ளிக்கிழமை பாயசம் பண்ணி வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு சஹஸ்ரநாமம் ஃபுல்லா கேட்டுட்டோ படிச்சுட்டோ சுமங்களுக்கு தானம் பண்ணுங்க, மாங்கல்ய பலம் பெறும். அவ்வளோ மகத்துவம். ஏன்னா அந்த எதுக்கு இதை சொல்றேன்னா சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். அந்த பண்டாசுரன் சம்ஹாரத்துக்காக அதுல 213வது ஸ்லோகத்துல அஸ்திரம்னா ரோகங்களை அஸ்திரமா பண்ணார். நமக்கு கூட சொன்னாங்கல்ல, கோவிட் நேரத்துல சீனால அந்த ஃப்ளூவை நம்ம இந்தியாவில பரப்பிட்டாங்க, கேள்விப்பட்டோமா? ரோகாஸ்திரம் ஒரு ஃப்ளூவை கொண்டு நம்ம இந்தியாவில விட்டுட்டாங்க, நமக்கு எல்லாருக்கும் கொரோனா வந்துச்சு. அப்ப எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க இல்லையா? அதனால வெளியில தலைவாடுங்க ரோகாஸ்திரம். அந்த ரோகாஸ்திரத்தை ஏவினாரா. அப்ப அம்பாள் என்ன பண்ணாரா, அந்த ரோகாஸ்திரத்தை வாங்கும் போது அந்த ரோகாஸ்திரத்தை நாமாஸ்திரமா மாத்துறாங்க. என்ன நாமாஸ்திரமா மாத்தினாங்களா? அச்சுதன், அனந்தன், கோவிந்தன் அந்த 3 நாமங்களை சொல்லி, என் அண்ணனோட நாமங்களை சொல்லி அந்த ரோகாஸ்திரத்தை மேல நாமாஸ்திரத்தை பாய்ச்சினாங்களாம். அப்போ அது வீண்டு போச்சு, நாமாஸ்திரம் ஜெயிச்சிடுச்சு. அப்பயும் அவங்க ஒரு சிவாஸ்திரமோ ஒரு நாகாஸ்திரமோ ஒரு ருத்ராஸ்திரமோ பண்ணல. நாமாஸ்திரம் சொல்லி அச்சுதன், அனந்தன், கோவிந்தன் அந்த 3 நாமங்கள் அஸ்திரமா சொல்லியேனா ஒரு என்ன சூழ்நிலை இருந்தா கூட சரி, ஒரு எல்லா துஷாசன் திரௌபதியோட வஸ்திரத்தை வீழ்கிறாரு, விலாசம் பண்றாரு. அப்ப பண்ணும்போது திரௌபதி சாட்சாத் பார்வதியோட அம்சம். துருபத மகாராஜனுடைய யஜ்ஞத்தின் மூலியமா குழந்தை இல்லாத போது துருபதனுக்கு பிறந்தது திரௌபதன், துருபதனுடைய பொண்ணு. சாட்சாத் திரௌபதி பார்வதி வரம் கொடுத்து பார்வதியே மகளாக பிறக்கக்கூடியதான் துருபதனோட பொண்ணு திரௌபதி, பார்வதி தேவியோட அம்சம். அவங்களுடைய வஸ்திரம் வீழ்கிறாரு துஷாசனன். எதுவுமே யோசிக்கல. ஏன்னா 5 கணவர் எதிர்க்கே உட்கார்ந்து இருக்காங்க. பாண்டவர்கள் 5 பேர் கிருஷ்ண பரமாத்மா கொடை கொடுத்தாரு, அங்க திரௌபதியோட மானத்தை காப்பாத்தினார். இப்படி அம்பிகையினுடைய அம்பாளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இந்த அண்ணனுடைய நாமத்தை வளர்த்தது. நிறைய கோவில் எல்லாம் தீ மிதிக்கும் போது ஓம் சக்தி பராசக்தி சொல்லி தீ மிதிக்க மாட்டாங்க. கோவிந்தா 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 தான் சொல்லி தீ மிதிக்கும் போது கோவிந்தா தான். அவங்களுக்கு என்ன நாமம் பிடிக்கும்? ஓம் சக்தி பிடிக்குமா? பிடிக்காது. பராசக்தின்னு சொன்னா பிடிக்குமா? பிடிக்காது. என்ன நாமம் சொன்னா பிடிக்கும்? கோவிந்த கோஷ பிரியாயி நமஹ, கோவிந்த நாம ஸ்மரண பிரியாயி நமஹ. ஏன்னா அவங்க ஏற்றமா கோ அப்படின்னா பூமி, அரவிந்தன் அப்படின்னா காப்பவன், அழகிய விசாலமாக கண்கள் கொண்டு இந்த பூவுலகை காப்பாற்றக்கூடியவன், என் அண்ணன் என் எப்பயுமே கூடயே இருப்பாரு அப்படின்னா எந்த சூழ்நிலையும் அவங்க என்ன சொல்லுவாங்க? நிறைய பேர் அந்த சாமி ஆடம்பரத்தை கூட ஒரு என்ன சொன்னாங்க கேட்பாங்க, கோவிந்தான்னு சொன்னாதான் என்னன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு பிடிச்சமான நாமம், அவங்களுக்கு ஏற்றமான நாமம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனா கோவிந்தான்னு சொல்றாங்க. அவங்க மாதிரி நிறைய அக்காங்க தங்கச்சிங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்க தம்பி மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படி சொன்னாதான் அது வாங்கிப்பாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். எல்லாருமே புடவை எடுத்து எல்லாருக்கும் அப்படி கொடுத்துருவோம்னா அவ்வளோ ஈஸியா இருக்கு வாங்க.
எல்லாம் கோவில்ல நடக்கிறதான்னு தெரியாது. ஸ்ரீரங்கத்துல சமயபுரத்துல தை மாசம் பூச நட்சத்திரம் அன்னைக்கு ராத்திரி ஒரு 8:30 மணிக்கு சமயபுரம் மாரியம்மன் நீங்க எல்லாருமே போய் பார்த்துருப்பீங்க. சமயபுரம் நம்ம போகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. காவேரியினுடைய கொள்ளிடக்கரையில சமயபுரம் இருக்கு. அங்கிருந்து ரங்கர் ஒரு 8 கிலோமீட்டர் ஸ்ரீரங்கநாதர் இருக்கார். பூலோக வைகுண்டம் முதல் திவ்ய தேசம் தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இல்ல. ராமச்சந்திர சுவாமியினுடைய 64 வம்சாவளியில 62 வம்சாவளி பூஜை பண்ண ராமர் ரங்கர் எல்லாம் கோவில்ல தெற்க பார்த்து நம்ம வீட்லயும் சாமி படத்தை தெற்க பார்த்து வைக்க கூடாது. தெற்க பார்த்து இறந்தவங்களோட படம் தான் வச்சு வழிபடணும். ஆனா ஸ்ரீரங்கத்துல ரங்கர் தெற்க பார்த்து தான் இருப்பாரு. ஏன் சுவாமி நீங்க வீட்டுல இறந்தவங்களோட படம் தெற்க பார்த்தா வைக்கணும்னு சொல்றீங்க, ரங்கரே தெற்க பார்த்துருக்காரு அப்படின்னா இல்ல. ராமனுடைய நண்பர் விபீஷணருக்கு அயோத்தியில ராமர் பரிசாக ரங்கரை கொடுத்துட்டாரு. ஒரு நண்பன் வந்து சப்போர்ட்டிவா இருந்து வனவாசம் முடிச்சு அயோத்திக்கு போன உடனே ராமர் கேட்கிறாரு, விபீஷணன் யாரு? நம்ம இலங்கையினுடைய ராவணனுடைய கூட பிறந்த தம்பி. தர்மத்துக்காக நின்னாரு. தம்பி அண்ணா அக்கா எல்லாம் பார்க்கல, இது தர்மமோ அதுக்காக நான் நிப்பேன். ராமர் அயோத்தியில கேட்கிறார், என்ன வேணும் உனக்கு? என் கூட இவ்வளவு இருந்து ஒரு அண்ணனை கூட தப்புன்னு சொல்லி இது தட்டுங்க, உனக்கு என்ன வேணும் கேட்கிறார். உன்னோட நல்ல நண்பனா நான் இருக்கேன், இப்போ இல்ல ஏதாவது கேளு அப்படின்றார். எங்க ஊர்ல ஒரு ராட்சசர்கள் பேய்கள் இப்படி இருக்கு. எங்க ஊரும் ஒரு நல்ல, எங்க தேசமும் நல்ல ஒரு ஆன்மீக தேசம் சேர்த்துக்காக காவேரி கரையில அவங்க இறங்கி அந்த புஷ்பவனம் இறங்கிச்சு. அங்கிருந்து உற்சவம் நடத்துறாங்க. அந்த அம்பாள் வந்து மாரியம்மன் வந்து ஸ்ரீரங்கத்தை வந்து பெருமாள் விண்ணப்பம் கொடுத்தாங்க, அண்ணன் சீர்வாங்க. அதுக்காக சமயபுரம் மாரியம்மன் கோயில்னா 7 அண்ணன்மார்கள் இருப்பாங்க. ஒரு கோவில்னா இப்படிதான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சிவன் கோயில்னா சிவன் கோயில் இருக்கும், பிள்ளையார் இருப்பாரு. அதாவது நிறுத்தி குபேர கோயில பிள்ளையார் இருப்பாரு, வாயுமுள்ள முருகன் இருப்பாரு, ஈசானம் உள்ள நவக்கிரகம் இருக்கும், அப்படியே பைரவர் இருப்பாரு. இதையே வந்து பாத்தீங்கன்னா அக்னி மொழியில யாகசாலை இருக்கு, மடங்கள் இருக்கு. இது ஒரு ஸ்ட்ரக்சர், இப்படிதான் இருக்கும் கோவில் அப்படின்னு ஸ்ட்ரக்சர். ஆனா இப்பதான் கோவில்ல இடம் கிடைச்சா சரவணாஸ்வர் மாதிரி ஒரு பெருமாள் கோயில் கிடைச்சா அதுக்குள்ள நவக்கிரகம், அதுக்குள்ள அம்பாள் அப்படிலாம் பண்றாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு அம்மன் கோயில் அப்படின்னா அங்க காளியம்மன் இருக்கணும், அந்த கோவில் காவல் தெய்வம் அண்ணன்மார்கள் இருக்கலாம், ஒரு பிள்ளையார் ஒரு அது கூட இல்ல, தேவையில்லை. பட் ஓகே, அவ்வளவு. இது ஒரு ஸ்ட்ரக்சர். இதுல அந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் நீங்க போனீங்கன்னா கோவில்ல வந்து அண்ணன்மார்கள் தான் பிரதானம். அந்த கோவில 7 அண்ணன்மார்கள் இருப்பாங்க. செல்லாயி குழுமாயின்னு 2 காவல் தெய்வம். அங்க பெண் தெய்வம் தான் காவல் தெய்வம். அந்த அம்மாக்கு 2 பேர். இந்த சீர் வாங்கறதுக்காக அந்த செல்லாயி குழுமாயி 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு அம்பாள் கிளம்புறாங்க. ரொம்ப சந்தோஷமா புகழ் அப்படிதான் இருக்கும். தீபாவளிக்கு சொல்லிப்பாங்க, நாளைக்கு தீபாவளினா எங்க தம்பி தீபாவளி வெள்ளிக்கிழமை தீபாவளி, எப்படி என் தம்பி எங்க அண்ணன் கொள்ளிட கரைக்கு வராரு, எங்க அண்ணன் எனக்கு சீர் கொண்டு வராரு, நான் வாங்கறதுக்காக நான் கொள்ளிட கரைக்கு போறேன்னு ரொம்ப சந்தோஷமா 6 வாரங்கள். அப்படின்னு 6 வாரம்னா என்ன அப்படின்னா எல்லா வாத்தியங்களும் முழுங்கணும். 6 வாரம் நாதஸ்வரம், ராஜமேளம், தாரக்கப்பட்ட எல்லா 6 வாரங்களோட ரொம்ப சந்தோஷமா கொள்ளிட கரைக்கு போறாங்க. போய் காத்திருக்காங்க. ரங்கர் வரல, நேரம் ஆகிட்டே இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் சீர்வாங்க வைபவம்னு சொல்லி நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். அது ஒரு நாள் உற்சவம் இருக்கு. ஆனா வழக்கப்படி ரங்கர் வந்து அங்க மாரியம்மனுக்கு சீர் கொண்டு வராரு. அம்பாளுக்கு ஊழிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பெண்களோட குணத்தை அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க போல. ஏன்னா திடீர்னு கோவப்படுவாங்கல்ல, அந்த குணத்தை கண்டுபிடிச்சு ரங்கர் என்ன பண்றாரு, ஏன்னா 2 கொண்டாட்டி இருக்காங்க, இதை விட்டுட்டு நான் போயிட்டு எங்க தங்கச்சிக்கு சீர் கொடுக்க போறேன்னா உடனே பார்ப்பாங்க. அவங்களுக்கு எடுக்கிறதா இருந்தா எங்க கடைக்கு போலாங்க, அந்த கடை யாருங்க சூப்பரா இருக்குங்க, அப்பதான் சொல்லுவோம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கடையில, உங்க தங்கச்சி தான் எடுத்தீங்க சொல்லுவீங்க சாக்கு. இதை இந்த மாதிரி கண்டுபிடிச்சு இவர் 2 கொண்டாட்டி வச்சிருக்காரு. அவர் எங்க அவங்க எல்லாம் சமாளிச்சுட்டு அந்த புடவை எடுத்துட்டு வர்றது யோசனை பண்ணார். 10 மணிக்கு மேல கோயிலுடைய பக்கத்து யானை மேல 2 புடவை, 2 மாலை, தேங்காய், மஞ்சள் குங்குமம் தான் யானை மேலதான் வரும். ரங்கர் வரமாட்டார். கொள்ளிடக்கரைக்கு யாரு வராங்க, யானை மேல சீர் வரும். இங்க வந்து பார்த்த உடனே தம்பி இருக்காரு, வராம சில லேடிஸ் இந்த குணமும் இருக்கு. அண்ணன் தம்பி வராம பிஸியா இருக்காருங்க. இவங்களே சொல்லுவாங்க, நீங்க ஆபீஸ் போனாலும் 5 கிலோமீட்டர் தோல் தான், நீங்க டைம் கிடந்தா போய் பாருங்க. தைப்பூசத்துக்கு ராத்திரி விடிஞ்சா மறுநாள் புனர்பூசம். தைப்பூசத்துக்கு ராத்திரி வேகமா 2 புடவையும் கொள்ளிட கரையில போட்டுட்டு எல்லா புடவையும் வீசி கொள்ளிட கரையில அடிச்சுட்டு வேகமா கோமா கோயிலுக்கு வந்துருவாங்க. அண்ணன் வந்து சீர் கொடுக்க தம்பிங்க அப்படி இல்லை. பெருமாள் 2 தாயாரோட வந்திருக்காரு. அழகா ஸ்ரீனிவாசன் பெருமாள் தாயார் அம்பாளுக்கு சீர் கொடுக்க போறாரு. எதுக்காக அவர் கொடுக்கணும்னுக்காக நான் ஆரம்பத்தை சொல்லியிருக்கேன். கம்சனுடைய அழிக்கும் போது யசோதையினுடைய 8ஆம் கர்ப்பத்தில் பிறந்தவன் தான் காளி துர்கை.
அதுக்கு முன்ன பிறந்தவர் கிருஷ்ண பரமாத்மா, சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபம். இங்க நம்ம பெருமாள் கோவில் இருந்து அம்பாளுக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்க. சீர் வாங்கி சாத்திட்டு அம்பாள் பெருமாளை பிரதட்சணம் பண்ணிட்டு ஆனந்தமா ஒய்யாரி போட்டுட்டு கோவிலுக்கு இந்த நேரத்துல எல்லாருமே பெருமாள் அம்மா வீட்டுல இருந்து கொஞ்சம் எல்லாருக்குமே மஞ்சள் கொடுப்பாங்க. எல்லாரும் வாங்கிட்டீங்க. மிக அற்புதமான தருணம். எல்லாருமே நான் இதெல்லாமே உங்க மனசுல இருக்கிறதான், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இது எல்லாமே இருக்கிறது. இதை கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் மாத்தீங்க. தம்பி சரி ஓகே பிஸியா இருக்கேன் சார், தம்பி கொண்டாடி கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். இல்ல தம்பி தம்பி நீ வாடா, நீ வந்து குடுறா எனக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் இது அன்பு பாசம் மிகுந்த விஷயம். அது வந்து தனி விஷயம். பெருமாளுக்கு அம்பாளுக்கு சீர் சாத்த போறாரு. Govinda
வண்டி பின்னாடி போய் சுவாமி தரிசனம். கேசவாய நமः ஓம், ஸ்ரீதராய நமः ஓம், தாமோதராய நமः ஓம், பத்மநாபாய நமः ஓம், அனிருத்தாய நமः ஓம், சங்கர்ஷணாய நமः ஓம், ஸ்ரீனிவாசாய நமः ஓம், வெங்கடேஷாய நமः ஓம், श्रीदेवी पतये नमः ओम, भूमिदेवी पतये नमः ओम, लक्ष्मी पतये नमः ओम, धनपतये नमः ओम, श्री भूनीलानायका अमृतोद्भव अमृतवर्षिणी रमण गोविंद, लक्ष्मी रमण गोविंद, அம்பாள் தோல் போடலாம், அம்பாள் தோல் போடலாம். யாருக்குமே இதுக்கப்புறம் இது எதுக்கு நாங்க சொல்றேன் அப்படின்னா, இத்தனை நாள் செய்யாதவங்க கூட இதுக்கப்புறம் எல்லாரும் செய்யுங்க. கண்டிப்பாக செய்து எல்லா பெண்களுடைய வளர்க்கும் அம்மா, அறம் வளர்க்கும் அம்மா, அம்மா அருந்தவ நாயகியே, ஐயாரில் மேவும் தர்ம சம்பத்தினி, ஐயாரில் மேவும் தர்ம சம்பத்தினி, வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் தாயே, தானினும் அகந்தை கலையேறாமல், தானினும் அகந்தை கலையேறாமல், தனையின் நீரையும் தர்மமும் மாறாமல், தனையின் நீரையும் வான்புகள் வள்ளுவன் வகுத்தனல் வையகம் ஆண்டிட அருள் தாயே, வையகம் ஆண்டிட பரமருள் தாயே, வர வேண்டும் தாயே, ஒரு பதம் தர வேண்டும் வர வேண்டும் நீயே, வர வேண்டும் தாயே. இதே மாதிரி அண்ணா வருஷம் வருஷம் வந்து சீரு நல்ல இத பெருமாள் கேட்கணும். ஸ்ரீனிவாஸ் கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா கோவிந்தா
வாங்க கண்டு பதில் கொய்யாளி